ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் மணி சார். ஐயா நீங்க மிகப்பெரிய ஒரு எண்ணை பத்தி பார்க்க போறோம். இந்த என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு எண் வந்துச்சுன்னா வேண்டாம், இந்த எண்ணுக்கு நம்ம வீடு குடி பெயரக்கூடாது, இந்த எண்ணை நம்ம ஜாக்கெட்ல கூட வச்சுக்கூடாது, அதாவது நம்ம ஸ்போர்ட்ஸ்ல கூட அணியக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. சனியின் ஆதிக்கம் கொண்ட 8ஆம் எண் எல்லா எண்ணோட ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இருக்குது. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது, இந்த 8ஆம் தேதி, அதே மாதிரி 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, இந்த தேதியில பிறந்த நம்ம நேயர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் வாழ்வாங்க அப்படிங்கிறது சொல்லுங்க. கண்டிப்பாக. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26 பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சனீஸ்வரன் ஒரு அற்புதமான ஒரு கிரகம். சனியினுடைய பலம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம உயிரோடவே இருக்க முடியாது. ஏன்னா ஆயுள் காரகன். சனியினுடைய பலம் இல்லைன்னா ஒரு மனிதனுக்கு நல்ல தொழில் அமையாது. ஏன்னா தொழில் காரகன். சனியினுடைய பலம் இல்லைன்னா நல்ல மனைவி அமையாது, நல்ல களத்திரம் அமையாது. ஏன்னா 7ஆம் இடத்துல தான் உச்சமாகிறான் காலச்சக்கரத்துக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பலன் சொன்னீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு சனி பலம் பெற்றால் திருமணத்திற்கு பின்பு யோகம் எழுதி கொடுத்துடலாம். ஒரு மனிதனுக்கு சனி பலம் பெற்றால் 2வது குழந்தை பிறந்த பின்பு யோகம், இதுவும் சொல்லலாம். எல்லாமே காலச்சக்கரத்துக்குள்ள கிரகங்களுக்குள்ளே உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ 8ஆம் எண், 17ஆம் எண், 26ஆம் இந்த தேதிகளில் பிறந்தவங்க கம்ப்ளீட் சனியினுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ சனியினுடைய ஆதிக்கம்னா என்ன அப்படின்னா ஸ்லோ நேச்சர். ஏன்னா சனீஸ்வரனவே மெதுவாக நகர்பவர், மெல்ல செல்பவர், நிதானமாக செல்பவர், அமைதியாக செல்பவர், ஒரு அழுக்கான இடத்தில் வாழ்பவர், அப்படி ஒரு விரக்தி மனப்பான்மையோடு வாழ்பவர். கேது விரக்தினா சனி விரக்தியினுடைய உச்சம். சனிக்கேது சேர்ந்த விரக்தி சன்னியாசம் ரெண்டையும் கொடுத்துருவார். சனிக்கேதுக்காரங்களே நிறைய தாடி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கன்னா நிறைய முடி வளர்த்துவாங்க. சித்தர்கள் ஞானிகள் அதுதானே செய்கிறாங்க. இவங்கெல்லாம் சனிக்கேதுவோட ஆதிக்கம். இப்போ அது ஃபேஷனாகவே போயிடுச்சு. அப்போ சனீஸ்வரன் 8ஆம் தேதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தன்மானம் அதிகம். இப்போ உங்கள் மனைவி 8ஆம் தேதியில் பிறந்திருக்காங்கன்னு வைங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் சேர்ந்த மாதிரி முறைச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு பேச மாட்டாங்க. தன்மானம் ஜாஸ்தி. இந்த ஆள் என்னைய முறைக்கிறதா, நான் யார், நான் எப்பேற்பட்ட ஆள், என்னைய முறைக்கிறியா, என்னைய திட்டுறியா, என்னைய பேசுறியா, அதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. இவங்களை ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. குடும்பத்துக்குள்ளேயே அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு எண் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட 8ஆம் எண். அப்போ 2வது, இவங்களுக்கு உறவுகளின் மீது பாசம் ஜாஸ்தி. குறிப்பா புராணங்களை பேசுறது, மகாபாரதம், ராமாயணம், விநாயகரை பற்றி, ஆஞ்சநேயர் பற்றி இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. தெய்வங்களை பற்றி, இந்த சாமி அங்கிருந்தது, அந்த சாமி இங்கே இருந்தது. குறிப்பாக வனாந்திரத்துக்குள்ள காடுகளுக்குள்ள தெய்வம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு சனி காடு, குரு கோயில். யாருக்காவது குரு சனி சேர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற கோயில் வேலை செய்யும். உதாரணத்துக்கு பண்ணாரி மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன். சந்திரன் சனி சேர்ந்தாலும் பண்ணாரி மாரியம்மன். இப்படியெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம், நிறைய சொல்ல முடியும். அப்போ அந்த சனியினுடைய ஆளுமை உட்பட்டவங்களுக்கு தன்மானமும் வைராகியமும் அதிகம். நிறைய வக்கீல், நீதிபதிகள் பார்க்கலாம். இந்த நீதி தேவதை அப்படின்னா சனீஸ்வரன் நம்ம சொல்ல முடியும். கருப்பு உடை வந்துட்டாலே சனி தானேங்க. அப்போ கருப்பு உடை யார் போடுறாங்க? நீதிபதி, நீதித்துறை தானே போடுது. அப்போ கருப்பு உடை வந்தாலே அங்கே சனீஸ்வரன் வந்துடுவார். கரிய நிறம் கொண்ட பொருட்கள் அனைத்தும் சனீஸ்வரன். நம்ம உங்கள் வீட்டில் கருப்பு நிறம், இப்போ சோபா இந்த கருப்பில் உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா இது சனி தான். இது சனியோட ஆதிக்கம். இதில் ஒயிட் கலந்துருக்குது, சனியும் சுக்கிரனும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த சனீஸ்வரன் முழுமையான ஆளுமை கொண்ட 8ஆம் எண்காரர்களுக்கு எதுவுமே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுவாங்க. குளிக்க போனால் கூட லேட் ஆயிடும். ஒரு பக்கம் போயிட்டு வரனா கூட லேட்டாக தான் வருவாங்க. நண்பர்களோட போனாலோ இன்னொருத்தரோட போனாலோ இன்னொரு கமிட்மெண்ட் இருக்கிறத மறந்துடுவாங்க. நம்ம 10 மணிக்கு மீட் பண்ணுறோன்னு அவருக்காக உட்காந்துருப்போம். அவர் ஒரு நண்பரோட போயிட்டு இருப்பாரு. அவர் 11 மணிக்கு தான் இவரை வெளியே சரி நீங்கள் போயிட்டு வாங்க பாரு. அது வரைக்கும் அந்த நண்பருக்காக
டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கு பேரு தியாகம். சனினாலே தியாகிகள்னு அர்த்தம். சனினாலே தியாகி. தியாகிகள்னு அர்த்தம். குடும்பத்துக்காக என்ன தியாகம் பண்ணிட்டேன், கணவருக்காக என்ன தியாகம் பண்ணேன், மனிதர்களுக்கு அதான் மீன்ஸ் நண்பர்களுக்காக தியாகம் பண்ணேன், குழந்தைகளுக்காக தியாக மனப்பான்மையோடு இருப்பவர்கள் எல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் கொண்டவர். எங்க இவங்களுக்கு பிரச்சனை வரும்னா, யாருமே இவங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சில நேரம் இவங்க ஒரு மனசுல வச்சுட்டு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆப்னெட்ல, அதாவது ஆப்போசிட்ல அவங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பழகிட்டு இருப்பாங்க. இது நாளைக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்கும். சனியினுடைய ஆதிக்கம். அது ரிவெஞ்ச் பாலிசின்னு சொல்றாங்களா, அது உண்மை இல்லையா? ரிவெஞ்ச் பாலிசிங்கிறத விட தன்மானம் ஜாஸ்தி இல்ல, தன்மானம் அதிகமாயிருதல்ல இயற்கையாகவே. அவங்களுக்கு இவங்களை நீங்க எங்காவது கீறினாலோ காயப்படுத்தினாலோ இவங்களால ஜீரணிக்கவே முடியாது. இப்போ ஒண்ணு இல்ல, நீங்க 8ஆம் தேதி இல்ல 17, 26ல பிறந்த ஒரு ஆளு குழந்தை எதிர்த்து பேசிச்சுன்னா கூட தாங்கிக்க முடியாது. என் குழந்தை தானே, எதிர்த்து பேசினா பேசிட்டு போகுது, தாங்கிக்கவே முடியாது. ஆனா பாசத்துக்கு அப்படி ஒரு அடிமை. இவங்களை பாசத்தை வச்சுதான் நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிக்கணும். இந்த கருணையை சொன்னாலே சனி. கருணைனாலும் சனிதான். பாசத்தை வச்சுதான் சாதிக்கணும். இவங்க வீட்டுல இருக்கும்போது எளிமையா இருப்பாங்க. வெளியில வரும்போது மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தூக்கி சாப்பிட்டுருவாங்க எல்லாத்தையும். அப்படி ஜம்முன்னு வருவாங்க. இந்த 8, 17, 26 யோசிச்சு பாருங்க. அந்த மேக்கப்பு, அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ஒரு விசேஷத்துக்கு வரும்போது அவங்களால மட்டும்தான் அப்படி பண்ண முடியும். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குழந்தைகளாகட்டும் வேற யாருனாலே அப்படி பண்ண முடியாது. ஆனா எளிமையா இருக்கணும், எளிமையா வாழணுங்கிற ஆசை இருக்கும். வீட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு உடை அணிஞ்சிட்டு சிம்பிளா இவங்ககிட்டே காசு இருக்கும், இவங்களா பெரிய ஆளுன்னு நினைக்கிற மாதிரி எளிமையா இருப்பாங்க. ஒரு கையிலே பனி. ஆமா. அப்புறம் கருணை பார்வை ஜாஸ்தி. இந்த வேலை செய்யறாங்கல்ல, தோட்டத்து வேலை, அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் துப்புரவு தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், இவங்க மேல எல்லாம் இவங்களுக்கு கருணைகள் அதிகமா இருக்கும். 8ஆம் தேதி ஏதாவது டீ வாங்கி கொடுக்குறேன், காஃபி வாங்கி கொடுக்குறேன், ஃபுட்டு வாங்கி கொடுக்குறேன், ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கூட ஒரு துப்புரவு தொழிலாளியான சென்னையை சேர்ந்த ஒரு பெண்மணி 45 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த நகைகள் கிடைச்சி கூட அதை அவங்க எடுத்துட்டு போகாம கொண்டு போய் நீதி நேர்மையோட காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனசு இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட பெரிய உதாரணமே இல்லை. அது சனியினுடைய ஆதிக்கம் தான். அவங்க நேர்மை நீதி தர்மத்தோட வாழ்ந்திருக்காங்கன்னா இன்னைக்கு ஊரே உலகமே கொண்டாடுது. அவங்க பேர்ல தபால் தலை வெளியிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுகள்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பொன்னாடை போத்துறாங்க. நிறைய போய் தேடி போய் பேசிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க ஐயா, ஆனா இப்ப என்கிட்ட பேசுறாங்க. அப்ப சனி என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையா இருந்தீன்னா உனக்கான மரியாதை, உனக்கான அங்கீகாரத்தை, உனக்கான அவார்டு அதாவது உங்களுக்கான பரிசுகளை நான் பெற்றுத் தருவேன்னு சொல்றாரு. சூட்சகமா சொல்றாரு. இதைத்தான் 7:30 பண்றாரு. இதைத்தான் 7:30 செய்யறாரு. இப்பதான் நம்ம அமைதியா இருக்கோம். அப்ப 7:30 சனி வரும்போதெல்லாம், அஷ்டம சனி வரும்போதெல்லாம் பரிச்சு வைக்கிறாரு. நீ பிட் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா வெளியே துரத்திடுறாரு. நியாயமா எழுதுனீங்கன்னா ஒரு பாஸ் மார்க் போட்டாவது உன்னை வாழ வச்சிடறாரு. எந்த சூழ்நிலையும் நீதி தவறாம நேர்மையோட இருந்துக்கிறியா அப்படின்னு செக் பண்றாரு. இப்ப நீ போய் ரொம்ப மது மாது சூது தேவையில்லாத பேர் புகழ் இப்படி எல்லாம் போயிட்டு நீங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு அந்த 7:30 வரும்போது அஷ்டம சனி போது வச்சு செய்வார். ஆப்படிச்சுட்டு தான் போவார். நீ 8ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 17ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 26ஆம் தேதி நீங்க பிறந்திருக்கீங்கன்னாலே உங்களுக்கான சொத்தே நேர்மை தான், நீதி தான். அப்படி இருந்துட்டீங்கன்னா இதை விட ஒரு கிஃப்ட் இந்த வாழ்க்கையில உலகத்துல எதுவுமே இல்லை. ஆனா அவர் வியாதிகள்ல பாத்தீங்கன்னா ஸ்கின்னு கருப்பாகிறது, பிம்பிள்ஸ் வர்றது, பொடுகு வர்றது, காது மடல்கள்ல அழுக்கு சேர்றது, மூக்குல சர்ஜரி பண்றது, வயிறு பிரச்சனை, கழிவுகள் வெளியேறதுல தொந்தரவு, பெரிய நரம்புகள்ல பிரச்சனை, அதே போல யூரின் மோஷன் ட்ரபிள் பிரச்சனை வர்றது, ஸ்கின்னுனால பிரச்சனை வர்றது, தூங்குறது லேட்டா தூங்குறது, பகல்ல படுத்து தூங்குறது, இதெல்லாம் சனியோட ஆதிக்கம். தூக்கம் வராம இருக்கிறதுக்கும் சனி ஒரு காரணம். சனி இரவு நேர கிரகம். நமக்கு இங்க பகலா இருக்கும்போது எந்த நாடெல்லாம் இருட்டோ அதெல்லாம் சனி கூலிங். சனி ஏசி, சில்னஸ், சளி தொந்தரவு, வீசிங், அலர்ஜி, அடுக்கு தும்மல், ஸ்கின் பிரச்சனை,
மலச்சிக்கல், மனச்சிக்கல், இது எல்லாமே சனீஸ்வரன் தான். இதனால சனியோட ஆதிக்கம் கொண்டவங்களுக்கு சீக்கிரமா ப்ரெஷர், சுகர், தலை சுற்றல் இது மாதிரி எல்லாம் வந்துடும். பல்லு பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதாவது கால்சியத்தை வந்து பாதிக்க செய்கிறவருக்கு சனிக்கு ஒரு முழு பங்கு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஹியூமோகுளோபின் ஈஸியாக கம்மியாயிரும் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு தான் உணவு பழக்க வழக்கத்தை, நல்ல உணவு பழக்க வழக்கத்தை எடுத்து இந்த ஹியூமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரிங்க இந்த சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பெரும்பான்மை மக்கள் வந்து ரொம்ப வறுமையில இருந்து தான் ஒரு உச்சத்தை போறாங்க. எதுக்கு இந்த டைம் லைன் நடக்குது? அந்த சனிங்கிறதே வறுமைக்கானவன் தானே. சனினாலே வறுமைக்கானவன் தானே. இப்போ ஒன்றும் இல்லை, 7.5 சனி வந்தால் என்ன பண்ணுறாரு, அஷ்டம சனி வந்தால் என்ன பண்ணுறாரு, நல்ல புகழோட உச்சத்தில் பணங்காசெல்லாம் வச்சு புழங்கிட்டு இருந்த ஒரு ஆளை சொல்கிறாருல அவரே வந்து, சார் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டு சார், பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்னு சொல்கிற வார்த்தை, பிச்சைங்கிற வார்த்தையே சனி தான். பிச்சைங்கிற வார்த்தையே சனீஸ்வரன் தான். அப்போ சனி வந்து ஒழுக்கமாக நியாயமாக இருக்கணும், தர்மத்தோடு இருக்கணும், தர்மத்தோடு வாழணும். சனி வந்து இரும்புகள் இருப்பார், இரும்பு சம்மந்தப்பட்டது. சேலத்தில் தான் இரும்பாலை இருக்குது. அப்போ சேலமெல்லாம் சனியினுடைய ஆதிக்கம் கொண்ட ஊர் தான். மலைகள் சார்ந்த இடம், கொடைக்கானல், ஊட்டி இதெல்லாமே. அப்புறம் காஷ்மீர் எல்லாம் சில்னஸ் இருக்கிற இடம், குழு மணாலி, இதெல்லாம் சனியோட ஆதிக்கம். குழுன்னு எங்கே இருக்கோ அதெல்லாம் சனியோட ஆதிக்கம். அதாவது பிளைனாக ஆறில் தண்ணி போகுதில்ல, அதெல்லாம் சந்திரன். கல்லுக, மலைகள், கரடுமுரடான பாதைகளை கடந்து தண்ணி வருது, அதெல்லாம் சனி. ரெண்டுக்கு வித்தியாசம் தான், நம்ம இப்படிதான் எடுக்கணும். அப்ப சனி வந்து கரடுமுரடான பாதைகளை கடந்து தான் ஒரு புனித நதி போல புனித நீரா எப்படி மாறுதோ அந்த மாதிரி நீங்க மாறுவீங்க. ஆனா சனியின் ஆதிக்கம் இல்லாம ஒரு உச்சம் தொட முடியாது. சனியினுடைய ஆதிக்கம் இல்லாம நீங்க வளரவே முடியாது. சனியினுடைய ஆதிக்கம் இல்லாம ஜெயிக்கவே முடியாது. உங்க கால்களே சனிதான். சனிதான். ஒரு கடினமான பாதையை கடக்கிறதுக்கு கால்கள் வேணுமே. ஆனா இவங்க கிட்ட மனம் இறுக்கமா தான் இருக்கும். ஒரு 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 ஜோக் சொல்லுங்க, 1 மணி நேரம் கழிச்சு சிரிப்பாங்க. இவங்க ஜோக் சொன்னா நம்ம உடனே சிரிக்கணும். அவங்க நினப்பு மைண்ட்ல இருக்கிற மனசுல அப்படி இருக்கிற ஒரு அழுத்தம். குழந்தைங்க மேல, குறிப்பா ஆண் குழந்தைங்க மேல பாசம் ஜாஸ்தி சனியோட ஆதிக்கத்துக்கு. பெண் குழந்தைங்க மேல 2வது தான் பாசம். அது லாஜிக்காவே அனுபவத்திலேயே நம்ம பார்க்கறோம். இந்த குலதெய்வம்ல எப்படிங்க இருக்கு? இந்த அடுத்தது தான் வர இவங்களுக்கு குலதெய்வம் வந்து பிளஸ்ஸிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். குலதெய்வத்தை பத்தி பேசிட்டே இருப்பாங்க, குலதெய்வத்தை பத்தி பெருமை பேசுவாங்க. ஏன் குலதெய்வம், ஏன் குலசாமி இங்க இருக்கு அங்க இருக்கு. அப்ப குலதெய்வம்னா சனிதான் ஆதிக்கமே. குலதெய்வத்துக்கு காரணமே சனீஸ்வரன் தான். சனி நல்லா இல்லைனாலே குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் கம்மி தான். அப்ப சனி நல்லா இருந்தா குலதெய்வம். காவல் தெய்வம் சனி. காவல் தெய்வம் சனி. கோபுரம் இல்லாத இடத்துல சாமி உட்கார்ந்துருந்தா அது சனி. கோபுரமே இல்லை, அப்படி வெட்டார வெளியே சாமி இருக்குதுன்னா அது சனி தான். அதனாலதான் சனியோட ஆதிக்கம் கொண்டவங்களை முனீஸ்வரனை கும்பிடு, கருப்பராயனை கும்பிடு, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம். கோபுரம் இல்லாத சாமி கும்பிடு, ராக்காயி, காத்தாயி, இப்படி எல்லாம் பேசுறோம். ராக்காய் அம்மன், காத்தாய் அம்மன், இதெல்லாம் சனியோட ஆதிக்கம் தான். நினைவா வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் சனீஸ்வரனோட ஆதிக்கம். அப்புறம் உருவம் இல்லாம கல்லு, மரம், புடவை, காதோலை, கருகமணி, சேலை, பானைக்குள்ள சாமி, கிணத்துக்குள்ள சாமி, பெட்டிக்குள்ள சாமி, வெறும் திட்டு மட்டும் இருக்குது சாமி, உருவமே இல்லை உள்ள சாமி, அது சாமியா பாவிச்சு கும்பிடுறோம். ஒரு புற்று இருக்குது, ஒரு குடிசை வீடு இருக்குது, அதுக்குள்ள சாமி, இது எல்லாமே சனி. சனி வந்து அப்படித்தான் கும்பிட வைக்கும். அப்ப சனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சனியை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சா பிரபஞ்சமே உங்களுக்கு அடிமை. பிரபஞ்சம் உங்க கூட பேச ஆரம்பிச்சிடும். கர்மகாரகன் சனின்னு சொல்றோம். நீங்க பண்ணிட்டு வந்த நல்லது கெட்டது கர்மா இருக்குல்ல, அதெல்லாம் சனீஸ்வரன் தான். அப்ப உங்களுக்கு இந்த 8, 17, 24, 26 பிறந்தவங்க அந்த கர்மாவை பத்தி தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல பிறந்தா முக்தி, இந்த இடத்துல இருந்த முக்திங்கிறதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்களாம் இவங்க தான். அப்போ முன்னோர்கள் அப்படின்னா சனி. அப்ப என் பாட்டனாரு, எங்க அப்பாவை பெத்த அம்மா, எங்க அம்மாவை பெத்த அம்மாவோட அம்மா இப்படி, எங்க தாத்தாவை பெத்த தாத்தா பாட்டி இப்படி, எங்க முப்பாட்டனார் இப்படின்னு இந்த பூர்வீக பெருமைகளை பேசிக்கொண்டிருப்பது சனி. அதே மாதிரி இந்த பழைய பொருட்கள், அப்புறம் பழைய பொருட்கள் மேல ஆசை ஜாஸ்தியா இருக்கும். இந்த ராமாயணம், மகாபாரதம், இதிகாசங்கள் மேல பற்று அதிகமா இருக்கும். இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வரலாறு ரொம்ப பிடிக்கும். திப்பு சுல்தான் இப்படி போனாரு, முகமது ஜின்னா அப்படி வந்தாரு, அவுரங்கசீப் இப்படி வந்தாரு, அக்பர் அப்படி போனார், இப்படி எல்லாம் பேசுறாங்க.
ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன், இப்படி புராணங்கள் இதிகாசங்களுக்குள்ள எல்லாம் சனியினுடைய ஆளுமை அதிகமாக இருக்கும். வரலாறு, அரசர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க ஃபுட் ஹேபிட் கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நிறைய சிரமங்களை சந்திக்க வேண்டிய வரும். பற்கள் வந்து இந்த 2 நேரம் பல் விளக்குறதெல்லாம் அந்த சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் தான். இல்லைன்னா பல் பிரச்சனை ஆகுமே, கண்டிப்பாக கேவிட்டி பிரச்சனை, அந்த பல் டாக்டர்களை போய் சந்திக்கிறது, கேப் போடுறது, ரூட் கேனலு, கிளிப்பு, இதெல்லாமே சனியினுடைய ஆதிக்கம் தான். அப்போ 2வது சனி அப்படின்னாலே பழைய சாதம், இந்த கேழ்வரகு, ராகி, கம்பு, உணவு பழக்க வழக்கங்களை வந்து இந்த பழைய உணவுகளை, கருவாடு சனி தானே, இதையெல்லாம் விரும்பி நான் சாப்பிடுவேன் அப்படின்னா சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் தான். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. இவங்க வந்து குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர்றது, காவல் தெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து, குறிப்பாக வந்து கோபுரம் இல்லாமல் வெட்டார வெளியாக இருக்கும் இல்லையா, சொல்லுவோம் இல்லை, வெளிவெட்டாமா அப்படியே உட்காந்துருக்கிற தெய்வங்களை போய் வணங்கிட்டு வரலாம். சேலத்தில் இருக்கிற வெண்ணங்குடி முனியப்பனெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் வந்து ரொம்ப டாப் பவர்ஃபுல் காடு. நிறைய இடத்துல 18ஆம் படி கருப்பர், இதெல்லாம் செவ்வாசனி சேர்ந்த பாண்டி முனி, பாண்டி முனீஸ்வரர், பாண்டி கோயில்னு சொல்லுவோம், அவங்கள போய் கும்பிட்றது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போ காவல் தெய்வ வழிபாடுகள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு சனி 8ஆம் தேதியில் இருக்கிறவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும். கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது, நீ நல்லா வருவ, நான் இருக்கிறேன் கூட, நீ ஜெயிச்சிருவ, உனக்கு எதை பற்றி நீ பயப்படாத, கவலைப்படாத, நீங்கள் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கும். அப்பப்போ சோர்ந்து போயிடுவாங்க. இந்த கண்களில் தண்ணி வர்றது, கண்களில் நிறம் மாறுறது, ப்ரௌனாக மாறிடுச்சு, ப்ளூவாக மாறிடுச்சு, அப்படியெல்லாம் சனி தான். அப்புறம் 2வது வந்து உங்களுக்கு தலைமுடியும் சனி தான். தலைமுடி சனி கெட்டு போச்சுன்னா தலைமுடி இருக்கிறதெல்லாம் குறைஞ்சிரும் அப்படிங்கிறத. ஸோ சனியோட ராகு சேர்ந்தாலும் முடி உதிர்வு, முடி குறையிறதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். சனியோட கேது சேர்ந்தால் நல்ல முடி நிறைய இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தாற்பயமாக. சனி பலவீனமாக இருக்குது, சனி திசை நடக்குது, சனியினால் எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எங்கேயாவது போய் நீங்கள் முடி காணிக்கை மொட்டை அடிச்சுட்டு வந்தால் கூட அந்த தாக்கத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம். அது வந்து மொட்டை அடிக்கிறதே வந்து ஒரு மரண கிணத்தை தாண்டுற மாதிரி, அது பெரிய பரிகாரம். நம்ம என்னமோ சும்மா சொல்லுவோம் மொட்டை அடிக்கிறது. இப்போ முருகருக்கெல்லாம் போய் மொட்டை அடிக்கிறாங்க, திருப்பதியெல்லாம் போய் மொட்டை அடிச்சுட்டு வராங்கன்னா சும்மா கிடையாதுங்க. ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்தாலே ஒரு கண்டங்கள், கர்மங்கள், கிரகதோஷங்கள், நெருக்கடிகள் இருந்து ரிலீஃப் ஆயிடுவாங்க. ஒரு ரிலாக்ஸ் ஃபீல் பண்ண முடியும். இப்போ மொட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமே ஒரு போன வருஷம் நான் மொட்டை அடித்தேன், இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஒரு 70% பேர் இப்படி சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து அது வந்து மூட நம்பிக்கை கிடையாது சார். நம்ம அழகு சார், அழகை இழக்கிறோம், அழகை இழக்கிறீங்க சார். நீங்கள் அழகை இழந்தாலே சனியோட ஆதிக்கம் சார், அழகை இழந்தாலே சனியோட ஆதிக்கம். அப்போ நீ நம்ம ஆளுப்பா அப்படின்னு நல்லது செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. உண்மை அதுதானே? கண்டிப்பாக. கேது தான் மொட்டை அடிக்கிறது, சனி மொட்டை அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்ய. அதே மாதிரி கருப்பு கண்ணாடிலாம் போடுறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சனி கேது சேர்ந்தால் நிறைய ருத்ராட்சங்கள் போட்டுக்கிறது, இமயமலை போயிட்டு வருது. ரஜினி சாருக்கு சனி கேது 2 எப்படி தனியாக தெரியுவாங்க. சார் தாடி வச்சுக்குவார், அவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்தால் கூட மேக்கப்பெல்லாம் பெருசாக இருக்காது, எளிமையாக வருவார். சிம்பிளிசிட்டி, பேச்சே அப்படி தான், பேச்சே அப்படி தான். எல்லாத்தையும் புகழ்ந்து பேசுவார், எல்லாத்தையுமே புகழ்ந்து பேசுவார், எல்லாத்தையும் மதிப்பார். அதுதான் அந்த வெற்றி. அந்த சனிக்கேது கொடுத்த வெற்றி வந்து அதுதான். நான் இல்லாமல் டான்ஸ் பண்ணாங்க, நல்லா நடித்தாங்க, நல்ல மியூசிக் பண்ணாங்க, லோகேஷ் கனகராஜ் வந்து ரொம்ப நல்லா டைரக்ட் பண்ணாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாருல்ல, அதெல்லாம் காரணம் வந்து அவருடைய பெருந்தன்மை. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ இந்த சனிக்கேது வந்து அந்த கரெக்டாக வாழ்வியலை புரிஞ்சுக்கிட்டு, சனீஸ்வரனுக்கு பொதுவாக 8ஆம் தேதி 17, 26 வாழ்வியலை புரிஞ்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனால் பிரமாதமாக இருக்கும். அப்போ நல்ல இறை வழிபாடு பண்ணிட்டு நிறைய விரதங்கள், தியானங்கள், தவம் இதெல்லாம் இருக்கலாம், நேர்மையாக இருக்கலாம், எளிமையாக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஜித் சார்ல பாருங்க, ஒயிட் அப்படியே இருப்பார், சால்ட் அண்ட் பெப்பர் அப்படியே இருப்பார். காரணம் என்னென்னா தன்னை அழகுபடுத்திக்காமல் இருந்தாலே அங்கே சனி உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிடுவார். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். அப்போ 8ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்க ஒரு வித்தியாசமான நபர்கள் தான். அவங்க தனியாக தான் தெரிவாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு தேவை நல்ல தாழ்வு மனப்பான்மையெல்லாம் இல்லாமல் மனசை கான்ஃபிடெண்ட்டாக வச்சுட்டு இறைபலத்தோடு நகர்ந்தாங்கன்னா இந்த உலகத்தில்
ஒரு பெரிய வெற்றியாளராக பரிணமிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பு. வணக்கம் சார். நன்றி. நன்றிங்க.